Hello viewers, welcome to Masala Cookbook. இன்னைக்கு மசாலா குக்புக்ல தக்காளி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். So first அடி கனமான பாத்திரத்துல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அதுல 1 டீஸ்பூன் சோம்பு, 1 நட்சத்திர சோம்பு, பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை போட்டு அது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளி ஆட் பண்ண போகிறேன். கூடவே ஒரு கையளவு புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 10 நிமிஷம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்த உடனே இதில் நான் 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் 2 கப் அளவு 30 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். தக்காளி பிரியாணி ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான தக்காளி பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.